வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம தனுசு ராசி என்பர்களுக்கு டேரட் பிரசன்னம் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். தனுசு ராசி என்பர்கள் நிறைய ஏழரை சனியின் பிடியிலிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் வெளியில் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே சமயத்தில் நண்பர்களை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நண்பர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நண்பர்கள் கிட்ட ரொம்ப சகஜமாக பழகிறது அப்படின்றதெல்லாம் இருக்காது. தன் மனதால் சில நட்புறவுகளை பெருக்கிக் கொள்வார்களே ஒழிய ஃபிசிக்கலாக எந்த இடத்துலையும் போய் நண்பர்களோட ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் இவங்க அதிக அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் நண்பர்களோட எப்போதுமே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இதை அனுபவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த டேரட் பிரசன்னம் மூலமாக என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான், ஏன்னா டேரட் பிரசன்னம்ன்றது பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம ஒரு தெய்வ சக்தியின் மூலமாக இந்த இடத்துல பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த தெய்வ சக்தி இருந்தால் ஒழிய உங்களுக்கு தேவையான சில தொந்தரவுகளுக்கு நிவர்த்தின்றது இந்த இடத்துல கிடைக்காது. அதனால தான் எல்லாரையுமே எல்லா ராசி அன்பர்களையுமே அந்த பதிவில் உங்களுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த சில வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தவற விட்டுருக்கிறீங்க. உங்களுடைய சில தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் மூலமாக தவற விட்டுருக்கிறீங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா இந்த வாய்ப்புகளை நீங்க மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் அந்த வாய்ப்புகள்னால அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய வருமானத்தை நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பலவிதமாக யோசிக்கக்கூடிய ஒரு திறன் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த வாய்ப்புகள்னால நம்மளுடைய நலன்கள் மட்டுமல்லாது நம்மளை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா, நமக்கு அந்த வருமானத்தினால நல்ல ஒரு மேன்மைகள் வருமா அப்படின்றதான் நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிறதுனாலேயே கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை தவற விட்டுருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைச்சும் அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக இப்ப வேண்டாம் அடுத்த வருடம் பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம் அடுத்த ஒரு 4 மாதம் கழித்து பார்த்துக்கலாம்னு இப்படியே நீங்க தவற விட்டுருக்கிறீங்க. இன்னமும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்குது. கண்டிப்பா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிரசன்ன முறை உங்களுக்கு பலன்களாக வந்திருக்குது. அதனால யார் யாருக்கெல்லாம் கையில் வாய்ப்புகள் வச்சிருக்கிறீங்களோ, இப்போ வேலைக்கு போறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த வேலையிடத்துல ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கு, வேற வேலை வாய்ப்பு நம்ம தேடணும், நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து வருது, உங்களால் சப்ளை பண்ண முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டுருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் வருமானங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். குடும்ப ரீதியாக இந்த இடத்துல நம்ம வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா அந்த இடத்துல நம்மளால வாங்க முடியாம இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் காட்டி அதை தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க. இந்த மாதிரியாக சொத்துக்கள் வாங்குவதிலும் சில தயக்கங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்க கையில எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை மேன்மேலும் உயர்த்தி நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நகை ஆபரணங்கள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க, இல்லை ஏதாவது தேவையில்லை, அதாவது உங்களுக்கு சொந்தமான சில முக்கியமான விஷயங்கள் வச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா திருடி
முதலீடு ஏற்படுவதற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆயத்தமான ஒரு காலமாக இருக்கு. எங்க போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல இந்த கவனத்தோட உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய காதல் விவகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தனுசு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் விவகாரத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் இந்த வருடத்துல தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியாக இருந்துட்டீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள், உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அதனுடைய பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் ஒரு தொந்தரவுகளை சந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. யார் யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் மாற்றம் செய்துக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் பெரிய அளவுக்கு இருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்வதற்கும் உங்களுடைய திருமணம் மறுமணம் காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. திடீர்னு நீங்க நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையாக நீங்க டீல் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகுது. தனுசு ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு அடியில தான் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. எந்த தனுசு ராசி பெண்களும் சரி ஒரு நல்ல ஒரு உண்மையான சந்தோஷத்தோட இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த கார்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லுது. எல்லா தனுசு ராசி பெண்களுக்குமே 100 தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 தனுசு ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுமே நிறைய ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் ஒரு தொந்தரவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரியான நிறைய ஒரு விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இந்த தனுசு ராசி பெண்கள் இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயமும் போராட்டமும் அதிகப்படியான ஒரு மன வலியும் இருந்துட்டு இருக்குது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 7 மாதத்துல இருந்து 9 மாதத்துக்குள்ள இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துலலாம் நீங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெய்வ பிரார்த்தனைன்றது கண்டிப்பா இருக்க போகுது. அந்த தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி பெண்கள் கடன்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களை அறியாமலேயே நீங்க உங்களுடைய கடன் தொந்தரவுகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வாங்கின கடனுக்கு நீங்க பொறுப்பேற்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தொடர்புகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசி பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தான் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதை தான் இந்த பிரசன்னம் நமக்கு இங்க சொல்லுது. அதனால அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்க ஆள் மனதுல என்ன தொந்தரவுகள் இருக்குதோ அதை தெய்வத்துக்கிட்ட கண்டிப்பா போய் சொல்லுங்க. அதற்குண்டான நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 7 to 9 மாதத்துக்குள்ள தீரக்கூடிய இந்த பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. இதோடைய இந்த தொந்தரவுகள் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு அந்யோன்ய குறைபாடுகள், கருத்து வேறுபாடுகள் அதிகப்படியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7 to 9 மாதத்திற்குள்ள ஒரு சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் ஒரு காமாட்சி அம்மனையும் வழிபாடு பண்ண இந்த தெய்வத்தினுடைய ஒரு அருளானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நான் இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே டாரட் பிரசன்னம் மூலமாக சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது
ஒரு கேள்விகள் விட்டு போயிருந்தது, எங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் இந்த டேரட் பிரசன்னத்தை கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.